வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியூருக்காக வேடசந்தூர்லேருந்து கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு மகேந்திர வேனுக்காக அந்த செட்டு ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதில் இருந்த ஃபெட்டு எல்லாமே அடி, ஒரே ஒரு ஃபெட்டு, அதாவது இந்த ஃபெட்டு மட்டும்தான் நல்லா இருந்தது, மற்ற எல்லாமே அடி. இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா சப்புக்காக வந்து மகாராஜா ஃபெட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டீரியோ போர்டு போட்டு நம்ம வந்து கேஎம்எஸ்ஆரோட ஃப்ரிட்ஜ் பப்பர் வச்சு சத்தியில் வந்து சப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு மார்டின் சாரோட RO3D அதாவது போட்டுட்டு நம்ம சரௌண்டுக்காக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கேஎம்எஸ்ஆரோட பஸ் பிடி போட்டிருக்கோம். சரிங்களா, நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி எல்லாத்துக்குமே ஹீட் சிங் போட்டு ஃபுல்லாகவே நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா வயரிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 10க்கு 35 மெட்டல் டையோடு போட்டு 65 வோல்ட்டில் 10,000 UF 2 கெப்பாசிட்டர் போட்டு நீட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. பின்னாடி பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4² mm வயர் போட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பவர் சப்ளைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக காமன் எர்த்து. சரிங்களா, ஸ்பீக்கருக்கு இதில் வந்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சப்புக்காக பார்த்துக்கோங்க. இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு. சரிங்களா, அடுத்து இதில் வந்து சரௌண்டு நம்ம மார்டின் சாரோட RO3D இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லெஃப்ட்டு சரௌண்டு, ரைட் சரௌண்டு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்டருக்கான வாய்ஸ்க்கான நம்ம இதில் போட்டிருக்கோம். ஒரு 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பின்னாடி பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக பேக்கேஜாக அடைச்சிட்டோம். சரிங்களா, ஏன்னா டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக அடைச்சிட்டோம். அந்த ஃப்ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா, முன்னாடி அந்த நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆம்பிள்ஃபயர் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் முடிஞ்ச வரையும் நீட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரீஒர்க் பண்ண ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா யாழினின்ற வண்டிக்கு தான், ட்ராவல்ஸ்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா, வண்டிக்கு தான் செட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். உள்ளே எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு. பிரதர், இது எங்கேருந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இது நம்ம வந்து வேடசந்தூருங்களா? ஓகேங்களா, சரிங்க. வேடசந்தூர்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் அங்கே தான் இருக்கார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண தான், எல்லாமே ஆனில் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம இந்த வேனுக்கு தான் பண்ணியிருக்கோம், மஹேந்திரா வேனுக்கு. உள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து 2 10 இன்ச் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, 10 இன்ச் வந்து ஒன்று லெஃப்ட்டு ரைட்டுக்கு 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சரௌண்டுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மார்டின் சாரோட சரௌண்டு போர்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கிட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மேலே ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பண்ணல, ஆல்ரெடி அவங்க வச்சுருந்தாங்க, அதில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் பிரதர், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் ரீஒர்க் பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா, இப்போ சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா செட் எல்லாமே ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு சாங் மட்டும் சின்னதாக ஒரு ப்ளே பண்ணுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. நம்ம கஸ்டமருமே சொல்லிட்டாரு. சரிங்களா, அங்கே இருந்ததோடு இது எஃபெக்டாக தான் இருக்குது, நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுடலாம். ஓகேங்களா, கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். பிரதர், இப்போ வந்து முன்னாடி நீங்கள் திருச்சியில் பண்ணியிருந்தீங்க, இப்போ அந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது? தரமாக இருக்குது. ஒரு 10% சேர்த்தே இருக்குது உங்களுக்கு, அப்படி தானே? ஓகேங்க. உங்களுக்கு இது யார் சொன்னது உங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு? யூடியூப் பார்த்து தானே சொன்னீங்க? ஓகேங்க. சரிங்களா, உங்களுக்கு திருப்தி தானே? நீட்டாக பண்ணி தானே கொடுத்துருக்கேன். ஓகே சரிங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.